திருச்செந்தூர் கோவில் என்ன சிறப்புன்னு கேட்டால், அங்கே இருக்கக்கூடிய கடவுள் சௌமியமான அமைதியான மூர்த்தி. அந்த முருகப்பெருமானுடைய கையில் பார்த்தீங்கன்னா அழகான மலர்கள் இருக்கும். மலர் ஒன்று இருக்கும். எதற்காக அந்த மலர் வந்துச்சுன்னு கேட்டால், சூரபத்மனை சம்ஹாரம் பண்ணியாச்சு. சம்ஹாரம் பண்ண காரணத்தால் எத்தனையோ அசுரர்கள் அழிந்தார்கள். அதன் காரணமாக சுவாமிக்கு பிரம்மகத்தி தோஷம் என்று தோஷம் வந்துருச்சு. அந்த தோஷம் போகணும் இல்லையா? தோஷத்தை போக்குறதுக்காக என்ன பண்ணுறாரு, அங்கேயே 5 சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணுறார். ஓம் ஈசனடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி அப்படின்னு சொல்லி அழகான முருகப்பெருமான் தன்னுடைய அழகான கைகளால் அழகான மலர்களை எடுத்து தன்னுடைய அழகான வாய் இதழை பிரித்து அழகான மந்திரத்தை சொல்லி அழகாக அப்படி அர்ச்சனை பண்ணாராம். யாருக்கு? அழகா இருக்கக்கூடிய சிவபெருமான் மேல. அப்படி இந்த அழகான முருகப்பெருமான் செய்கிறாரேன்னு பார்த்து மனம் மகிழ்ந்த, அதில் மனம் லயித்து போன தேவர்கள் பார்த்து முருகா அப்படின்னு அழைத்தார்களாம். முருகா அப்படின்னு அவங்க அழைச்ச உடனே இவங்களுக்கு மறுபடியும் பிரச்சனை வந்துருச்சோ அப்படின்னு சொல்லி எடுத்த பூவை அர்ச்சனையும் கூட பண்ணாம தன்னுடைய செயலை பார்க்காம, சரி அவங்களுடைய துன்பம் என்னமோ அதை தீர்த்து விட்டு வரலாம்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி முருகப்பெருமான் காட்சி கொடுத்தாராம். அந்த பூவை வச்சுட்டு கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, முருகப்பெருமான் தேவர்கள் அழைத்தாலும் கூட உடனே சரி உனக்கு என்ன துன்பம் அதை நான் போக்குகிறேங்கிற வகையில் திரும்பினாராம். அப்படி திரும்பி காட்சி கொடுத்த தலம் அந்த திருச்செந்தூர். அவருடைய மூர்த்தத்தை பார்த்தா கையில் அந்த பூக்கள் இருக்கும்.